பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் பரவசம். மதுரை சித்திரை விழா 2026வின் மிக முக்கியமான நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் இன்று காலை உற்சாகமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகரை நேரிலும் தொலைக்காட்சி வாயிலாகவும் கண்டு தரிசித்தனர். மதுரை மக்களின் உற்சாக வரவேற்புடன் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் செய்தார் கள்ளழகர். இதனால் இந்த ஆண்டு முழுவதும் நாடு முழுவதும் பசுமை நிலவும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும், ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று மதுரை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர். கட்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு 18ஆம் படி கருப்பசாமியிடம் உத்தரவு பெற்று மதுரை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர். வழிநெடுகிலும் பக்தர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்று பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தபடி மதுரையை வந்தடைந்தார். மதுரை வந்த கள்ளழகருக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தல்லாங்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் மாலையில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி திருநாளான இன்று காலை 5:35 மணி அளவில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் தல்லாங்குளத்தில் இருந்து புறப்பட்டு ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். கள்ளழகர் வேடமிட்ட பலரும் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்க பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க வைகை ஆற்றில் குலுங்கி குலுங்கி அசைந்து ஆடி வந்தார் கள்ளழகர். ஏராளமானோர் சொம்பில் சர்க்கரை தீபம் ஏற்றி அழகரை வழிபட்டனர். பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளி கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரை நகரில் மட்டுமின்றி மதுரையைச் சுற்றி வைகை ஆறு பாயும் பல ஊர்களிலும் கள்ளழகர் வேடமிட்டு பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடத்தப்படுவது வழக்கம். இதைத் தொடர்ந்து தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் மண்டுகம் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் உற்சவம் நடைபெறும். மதுரையில் பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளும் கள்ளழகர் மே 5ஆம் தேதி தசாவதார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார். மே 6ஆம் தேதி மதுரையில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புவார் கள்ளழகர். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.